அந்த 17ஆம் நம்பர் ஃப்ளாட் பரபரப்பாக இருந்தது. அங்கு வசிப்பது ராகவன், மீனாட்சி என 2 பேர்தான். திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் ராகவனின் அசுரத்தனமான கோபம் அவர்களுடன் இன்னும் 3 பேர் வசிப்பது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கியது. தனியார் நிறுவனம் ஒன்றில் எம்டியாக இருந்தான் ராகவன். அவனுக்கு கீழ் 60 ஊழியர்கள் பணியாற்றுகின்றன. தன்னை பார்த்து அனைவரும் பயப்பட வேண்டும் என்று நினைக்கும் ரகத்தை சேர்ந்தவன். எம்டி என்பதால் அவன் திட்டினாலும் சகித்து கொள்வர். தன்னை கண்டு பயப்படுவதாக நினைத்து கொள்வான் ராகவன். இந்த எண்ணம் வீட்டிலும் தொடர்ந்தது. எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்தவள் மீனாட்சி. பள்ளி பருவத்திலிருந்தே நீச்சலில் சாம்பியன். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தாள். திருமணத்திற்கு பிறகு ராகவன் இஷ்டப்படாததால் வேலையை விட்டுவிட்டாள். ராகவனுக்கு கம்பெனி மட்டுமல்ல, வீட்டிலும்தான் தான் பாஸ் என்ற எண்ணம் மேலோங்கி இருந்தது. எதற்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகி மாதத்தில் 2 முறையாவது மீனாட்சி அடித்து விடுவான். அவள் பெரியதாக எந்த தவறு செய்திருக்க மாட்டாள். ஆனாலும் அவன் கை அவள் கன்னத்தை பதம் பார்க்கும். எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் கண்களை இறுக மூடி அமைதியாக நிற்பாள் மீனாட்சி. அவன் சீறிவிட்டு வெளியேறியதும் அவள் கண்களிலிருந்து ஆராய் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். சில சமயம் அவள் இப்படி அமைதியாக நிற்பதை கூட தன்னை அவமானப்படுத்துவதாக உணர்வான். அடி வாங்கிட்டு அமைதியாக நிற்கிறியே, சூடு சொன்ன இல்லையா, திருப்பி என்ன அடிக்கணும்னு உனக்கு தோணலையா என்பான். அப்போதும் அமைதியாகவே நிற்பாள் மீனாட்சி. அலுவலகத்தில் அன்று இப்படிதான். பிஏ மாலதி ஒரு முக்கியமான கடிதத்தில் சில பிழைகளை செய்துவிட அவளை கூப்பிட்டான். எஸ் சார், மாதம் 5ஆம் தேதி ஆனதும் சம்பளம் வாங்க தெரியுதுல, வேலையில் கவனம் வேணாமா? எஸ் சார். சாரி சார், மாசம் 5ஆம் தேதி ஆனதும் சம்பளம் வாங்க நல்லா கத்து வச்சு வேலையில கவனம் வேணாமா? சாரி சார், சாரி என்ன சார், சாரி பூரி, தப்பிச்சுக்க இத வேண்டியது. ஒன்னு நல்லா கத்து இப்பவே வச்சுக்கிறீங்க. சரி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் சாரி சார், சாரி சார் சொல்லி தப்பிச்சுக்க வேண்டியது. அவள் முகத்தை விட்டெறிந்தான். மாலதிக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. அவள் அந்த கம்பெனி சேர்ந்து 1 ஆண்டு தான் ஆகிறது. சார், நீங்கள் பாஸாக இருக்கலாம், அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது. நீங்கள் தப்பே பண்ணதில்லையா? போன மாதம் சிஎம்டி உங்களை வாங்குவாங்கன்னு வாங்கினாரே, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? டென்ஷன் பல மடங்கு அதிகரிக்க என்ன செய்கிறான் என்று புரியாமல் அவளை அடிக்க கையை ஓங்கினான் ராகவன். அடுத்த கணம் அவனுக்கு தான் செய்ய அந்த தவறு புரிய கையை கீழே இறக்கினார். அந்த சமயம் பார்த்து கம்பெனி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வனிதா உள்ளே நுழைய ராகவனுக்கு கிட்ட நேரம் துவங்கியது. இதுதான் சமயம் என்று மேலிடத்திற்கு புகார் செய்ய போவதாக பயமுறுத்தினாள் மாலதி. வனிதாவின் நேரடி சாட்சியமும் இருக்கிறது. மாலத்திடம் மன்னிப்பு கோரி பிரச்சனையை முடிக்க அவன் ஈகோ தடுத்தது. அன்று மாலை சோகத்துடன் வீடு திரும்பினான் ராகவன். அவன் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறான் என்பதை உணர்ந்தாள் மீனாட்சி. கேட்க யோசனையாக இருந்தாலும் மனது கேட்கவில்லை. கோபம் வந்தால் ஒரு அறை கொடுப்பான், பார்த்து கொள்ளலாம் என்று விசாரித்தாள். அன்று அலுவலகத்தில் நடந்ததை சொன்னான் ராகவன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவானாலும் பேசி தீர்த்தரலாம், கவலைப்படாதீங்க என்றாள். மாலதியின் மொபைல் எண்ணை வாங்கி அவளிடம் பேசி வீட்டு விலாசத்தை தெரிந்து கொண்டு என்னோட வாங்க என்றாள். எங்கே வாங்க சொல்கிறேன். ராகவனை அழைத்து மாலதி வீட்டுக்கு சென்றாள். கதவை திறந்த மாலதி மீனாட்சியை பார்த்ததும் கண்களை அகலமாக விரித்து ஆச்சரியப்பட்டார். மீனு, எப்படி இருக்கிற? காலேஜ் முடித்ததுக்கப்புறம் தொடர்பே இல்லாமல் போச்சு, உள்ளவா? என் விலாசம் எப்படி உனக்கு தெரியும்? வெளியே தயங்கியபடி நின்றிருந்த ராகவனை அழைக்க அப்போதான் மாலதிக்கு புரிந்தது. ஹே, கொஞ்ச நேரத்துக்கு முன் நீ தான் ஃபோன் பண்ணியா? எஸ். உள்ளே வா. இருவரும் உள்ளே சென்று அமர்ந்தன. நீ எதுக்காக வந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ப்ராப்ளம் சால்வ் அவளிடம். சாரி என்றான் ராகவன். புன்னகைத்தாள் மாலதி. படிக்கும்போது ஸ்விம்மிங் சாம்பியன், கராத்தே பிளாக் பெல்ட், நீ மல்டி டேலண்ட் உமன், எதுவுமே தெரியாத மாதிரி சாந்தமாக வந்து நிற்கிற. மீனாட்சி எங்கள் காலேஜில் ரொம்ப பாப்புலர் சார். ஒரு சமயம் பக்கத்து காலேஜ் பசங்க 4 பேர் என்னை ஃபாலோ பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளோ சொல்லியும் கேட்கல. மீனாட்சி தலையிட்டு 4 பேரையும் 2 தட்டு தான் நில குறைஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் எங்கள் காலேஜ் பக்கமே வர்றதில்ல. அவ்வளோ போல்டு உமன். அன்று இரவு மாலதியின் வீட்டிலே சாப்பிட்டு திரும்பினார். நீ ஒரு பிளாக் பெல்ட். நான் உன்னை அடித்தப்பெல்லாம் கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருந்துருவ.
திட்டினா கூட அமைதியாக இருப்ப. அதற்கு காரணம் எங்கள் அப்பா என்றாள். புரியாமல் விழித்தான் ராகவன். எங்கள் அப்பா பெண்களை ரொம்ப மதிக்கின்றவர். எப்போ எந்த சூழ்நிலையும் நான் கஷ்டப்படக்கூடாது நினைக்கின்றவர். எங்கள் அம்மா ஏதாவது தப்பு பண்ணிட்டா சாரின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல வீடு, இதுக்கு போய் எதுக்கு சாரியெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லுவார். என்ன நீங்கள் அடிச்சிங்கன்னு அவருக்கு தெரிஞ்சா மனசு உடைஞ்சிருவார். அதனால தான் இந்த விஷயம் யாருக்கும் எந்த சூழ்நிலையும் வெளியே தெரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். கண்கள் கலங்கி மனதளவில் உடைந்து போனான் ராகவன். அவனுடைய ஈகோ மெல்ல வெளியேறி காற்றில் கரைந்து கொண்டிருந்ததை உணர்ந்தாள் மீனாட்சி. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.